இன்றைக்கு திரைக்கு வந்திருக்கக்கூடிய வெற்றிமாறன் இயக்கத்தில் விடுதலை என்கிற திரைப்படம் ஒரு மகத்தான வெற்றி படமாக மக்கள் படமாக வந்திருக்கிறது. ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்னதாக என்னுடைய வாழ்க்கையிலே சொந்த வாழ்க்கையில் ஏற்பட்ட பல அனுபவங்கள் இந்த படத்தில் ஒவ்வொன்றும் எனக்கு நினைவு கூறக்கூடிய அளவுக்கு நிழலாக அப்படியே பின்தொடர்ந்து வருது. படம் பார்க்குறப்ப பல நேரங்களில் என்னால் ஆசுவாசமாக படம் பார்க்க முடியாத அளவுக்கு என்னை பல விஷயங்கள் தூண்டியது. குறிப்பாக சாதி ஆதிக்கத்தை வேறெடுப்பதற்கு அன்றைக்கு இருந்த பெரியாரிய தோழர்களும் கம்யூனிஸ்ட் தோழர்களும் எப்படிலாம் வேலை செஞ்சாங்க, மக்கள் பணியாற்றினாங்கன்றதை இந்த படத்தில் நம்ம பார்க்குறப்ப அது திரைக்கு முன்னால் கண் முன்னால் நிற்கிறப்ப அந்த காலத்தில் நடந்ததெல்லாம் எனக்கு ஞாபகம் வருது. எங்கள் ஊருக்கு பக்கத்திலேயே கூட பெரிய சாதி ஆதிக்கத்தை சேர்ந்த பண்ணை சமூக அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் எப்படிலாம் பெண்கள் அனுபவிப்பாங்கன்றது எங்கள் தாத்தா பாட்டாலாம் சொல்லி கேட்டிருக்கோம், நாங்களே பார்த்துருக்கோம். உதாரணமாக நீ போய் கிளப்பு கடையில் காப்பி வாங்கிக்கிட்டு வாசனை புயலை வாங்கிட்டு வெத்தலை வாங்கிக்கிட்டு நீங்கள் வான்னு சொல்லுவாங்க. அவர் வீட்டை விட்டு போய் அந்த காப்பி வாங்கிக்கிட்டு வெத்தலைசி வாங்கிக்கிட்டு வாசனை புயலை வீட்டு வரப்போ வேட்டியை அவுத்துட்டு வெளில வருவார். அப்போனா அந்த பெண்ணை அவர் எப்படிலாம் அனுபவிக்கிறாங்க அப்படின்னா ஒன்றும் கேட்க முடியாது. அதை எதிர்த்து கேட்டால் சாணிப்பால் சவுக்கடி வச்சு அடிப்பாங்க. அதெல்லாம் எதிர்த்து போராடின நபர்கள் பல பேர் இந்த ஊரை விட்டு ஓடி போய் மும்பை மாதிரி பெரிய நகரங்கள்லாம் கூட இருந்து வாழ்ந்து செத்து மடைஞ்சதாக கூட வரலாறு, கடைசி வரைக்கும் ஊருக்கே திரும்ப முடியாமல் இருந்தவங்களாம் நிறைய பேர் எனக்கே தெரியும். அதில் போராளிகளாக இருந்தவங்க அவங்களுடைய வரலாறு குறிப்பாக ஆழமாக சொல்லப்பட்டிருக்கு. சும்மா ஒருவேளை உணவு கொடுத்தாங்கன்றதுக்காக பட்ட கஷ்டம், துயரம், காவல்துறையுடைய அடக்குமுறை, வழக்கு, வாய்தா, சித்திரவதை அவ்வளோ இருக்குது. அதையெல்லாம் தாண்டி தான் இந்த போராளிகளாக இருந்து வாழ்ந்து நமக்கான அரசியலை, மக்களுக்கான விடுதலையை அவர்கள் பேசினார்கள். அது ஜனநாயகபூர்வமான போராட்டமாக இருக்கட்டும், ஆயுதமேந்திய போராட்டமாக இருக்கட்டும், எந்த போராட்டமாக இருந்தாலும் அந்த போராட்டத்தில் அவர்கள் தன்னலமற்று மக்களுக்காக போராடினாங்க. அதனால தான் அவங்க உருவாக்கி நடந்து வீடு நடை போட்ட காலத்தில் ஏற்படுத்தின தீர்மானங்கள் கூட எப்படிப்பட்ட தீர்மானமாக முன்மொழிஞ்சாங்கன்னா, விவசாய தொழிலாளர்கள் ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து தான் தலைமை தாங்கணும் அப்படின்றது பகிரங்கமாக அறிவித்த அந்த அறிவிப்பு பல பேர் வயிற்றில் புளியை கரைச்சிருந்துச்சு. ஒரு வாத்தியார் கூட ஒரு பெண்ணை மானபங்கம் செஞ்சதுக்காக அவர் தலை வேற முண்டை வேற போட்டு இன்ன வரைக்கும் அந்த தலை காணலை அப்படின்ற செய்தி தான் வரலாற்றில் அன்னைக்கும் எந்த பெண்ணையும் தொட முடியாது என்கிற ஒரு அரசியலை அங்கே உறுதிப்படுத்தினுச்சு. அதே மாதிரி காவல்துறையை சேர்ந்தவங்க அத்துமீறி எதை வேணாலும் செய்ய முடியும்னு நினைக்கிறப்ப ஆண்டிமடம் காவல் நிலையமாக இருக்கட்டும் அல்லது பண்ருட்டி பக்கத்தில் இது காவல் நிலையத்தில் போய் அதிகாரத்தை எதிர்த்து நின்று போராடினவங்க. அந்த போராட்டத்தெல்லாம் இப்போ பார்க்குறப்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. குறிப்பாக கருப்பு சட்டையும் சிவப்பு சட்டை போட்ட இந்த மாதிரி பெரியாரிஸ்டுகள், கம்யூனிஸ்டுகள் அமைதி இல்லாத சூழலை மாற்றுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பண்ணையார் சொல்கிற நேரத்தில் மக்கள் அணிதிரட்டின அந்த செய்தி இன்றைக்கி பேசுகிற செய்தியாக இருக்குது. எனவே இந்த படம் நிறைய வரலாற்று தரவுகளை நம் கண்முன் கொண்டு நிறுத்துகிறது. சாதிய அடக்குமுறையிலிருந்து ஒடுக்குமுறையிலிருந்து மக்களை ஒரு அந்த விடுதலை நோக்கி அணியப்படுத்தினது, தொழிலாளர்களை, விவசாய தொழிலாளர்களை கூலி உயர்வு கேட்டது அனைத்தும் அதில் இந்த படம் பேசுகிறது. இது ஒரு சினிமாத்தனம் இல்லை அப்படின்ற மாதிரி யாரும் நினச்சிடக்கூடாது. சினிமாக்கான அத்தனை அம்சங்கள் இருந்தாலும் இது நம்முடைய முன்னால் நமக்காக வாழ்ந்த மறைக்கப்பட்ட வரலாறு இங்கே மீண்டும் தோலுரிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த மறைக்கப்பட்ட வரலாறை ஒரு படமாக எடுப்பது, முதல்ல டைட்டில் போடுறாங்க. எப்படி டைட்டில் போடுறாங்கன்னா, இது உண்மை கதையல்ல, யாரையும் இந்த சாயல் இருந்தால் அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லைன்னு போகிறாங்க. ஆனால் பல பேருடைய வாழ்க்கையில் இயக்கமாக இருக்கக்கூடிய தோழர்களுடைய வாழ்க்கை முறை இதில் சாயலாக இருக்கிறது. ஒவ்வொருத்தரும் தன்னை அப்படி உணர முடியும். எனவே இதுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய பொதுமக்களாக இருக்கக்கூடியவங்க இதுக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனால் அவங்களும் புரிந்து கொள்வதற்கு இந்த படத்தை ஒரு முறைக்கு 2 முறை தியேட்டரில் பார்க்கணும். இவ்வளவு துணிச்சலாக இன்றைய காலகட்டத்தில் இந்த கருத்தை பேசுவது என்பது ஆகப்பெரும் சிறந்த ஆளுமையை வெற்றிமாறன் அவர்கள் நிரூபித்திருக்கார். குறிப்பாக அந்த படத்தில் வசனம் மிக நுட்பமாக கையாளப்பட்டிருக்கிறது. மிக வலுவாக துணிவோடு அந்த வசனங்கள் பேசப்பட்டிருக்கிறது. இளையராஜா பாடுகிற அந்த காட்சியில் ஒரு போராளியாக இருக்கிறவனுக்கு ஆசை இருக்கும் அப்படின்றத மிக நுட்பமாக வெளிப்படுத்தியிருக்கிறாங்க.
எந்த போராளிக்கும் ஆசை இருக்கும், குடும்பம் இருக்கும், பிள்ளை இருக்கும். அதையெல்லாம் எப்படி நேசிக்கணுன்றத செய்தியை மிக அழகாக சொல்லியிருக்கிறாங்க. குடும்பத்தை துறந்து, சொத்தை துறந்து, கிராமத்தை துறந்து, காடுகளில் அலைந்து திரிந்து மக்கள்கிட்ட நின்று பணியாற்றிய மாபெரும் மக்கள் போராளிகளை பற்றி இந்த படம் மிக அழகாக பேசியிருக்கிறது. ஒரு இந்த நூற்றாண்டின் மிக சிறந்த படங்களில் ஒன்றாக நான் கருதுகிறேன். விடுதலை 1, விடுதலை 2 என்பது மக்களின் விடுதலையை பற்றி, மண்ணின் விடுதலையை பற்றி பேசுகிறது. இந்த படம் வெற்றி பெறுவதுதான் இந்த படத்தை எடுத்த படக்குழுவினருக்கு மீண்டும் இதுபோன்ற மக்களுடைய போராளிகளை பற்றி மீண்டும் பதிவு செய்ய வேண்டும் என்கிற ஆர்வமும் துணிவும் கூடுதலான ஒரு நம்பிக்கையும் வரும். எனவே தமிழ்நாட்டு மக்கள் உலகம் முழுவதும் பரவி விரைவி கொடுக்கக்கூடிய அத்தனை தமிழ் சொந்தங்களும் இந்த படத்தை திரை கொட்டைக்கு போய் திரைப்படமாக இந்த படத்தை பார்த்து அனுபவிக்க வேண்டும் என்ற நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த துணிவோடு மிக சிறப்பாக எடுத்திருக்கிற இந்த படம், நான் இந்த தோழரோட சிறையில் இருந்திருக்கிறேன். ஒவ்வொருத்தருடைய அந்த துன்பத்தை பற்றி நான் நிறைய படிச்சிருக்கிறேன். அதில் திருமணம் செஞ்சுக்கிறப்ப அந்த காதலிச்சு திருமணம் செய்கிறாங்களே, இது வாழ்க்கையிலேயே உண்மையாக சாதி மறுப்பு திருமணத்தை வடார்காடு தென்னார்காடு மாவட்டத்தில் ஒரு இயக்கமே எடுத்து பல தோழர்கள் திருமணம் செஞ்சுருக்காங்க. என்னுடைய சொந்த வாழ்க்கை, எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ரேடியோ வெங்கடேசன் வழக்கு சுமந்திருக்கிறார். இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நபர்கள் இன்றைக்கும் சமரசம் இல்லாமல் போராடி கொண்டு இந்த படத்தை பார்க்குறதுக்கு கூப்பிட்டேன். தோழர் ரேடியோ வெங்கடேசனாக இருக்கட்டும், தோழர் மாறனாக இருக்கட்டும், தோழர் பொன்னியாக இருக்கட்டும், கலையாக இருக்கட்டும், எல்லாரையும் கூப்பிட்டேன். ஆனாலும் கூட அவங்க சினிமா பார்க்குறதுக்கு கூட இன்றைக்கி மழை பெய்யுது தோழர், இன்றைக்கி விவசாயம் நடந்துகிட்டு இருக்குது, வயல் மூழ்கிடும் அப்படின்னு அதில் கூட ஒரு அந்த டிகினிட்டி, அந்த 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 ஒழுக்கம் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் அவர்கள் இன்றைக்கும் சிறப்பான ஒரு தோழர்களாக இந்த மக்களுக்கு உழைத்த போராளிகளாக இருக்கிறார்கள். எனவே இந்த படம் வெற்றி பெறுவதன் மூலம் பல போராளி தலைவருடைய வரலாறு மீண்டும் வரும். அரியலூர் குண்டுவெடிப்பு சம்பந்தமாக சொல்லப்பட்ட அரசு செய்தியை இந்த படத்தின் வழியாக, மக்களின் வழியாக என்ன செய்தி இருக்கிறது என்பதையும் உண்மையை கொண்டு வந்து முன்வைத்திருக்கிறார்கள். இந்த படம் வெற்றியடைய என் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். தோழர் வெற்றிமாறன் உள்ளிட்ட இந்த படக்குழுவினருக்கு விடுதலை தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில், என் சார்பில், போராளி குழுக்களின் சார்பில், போராளிகளின் சார்பில் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மறைந்த போராளிகளுக்கு இந்த படம் ஒரு வீர வணக்கத்தை சொல்லி அவர்களை அங்கீகரித்து உயர்த்தி பிடிக்கிறது. இந்த படத்தினுடைய காட்சி அமைப்புகளில் பல முன்னும் பின் முரணாக மாற்று கருத்து இருக்கலாம், அது வேற. சொல்லுகிற செய்தி, இந்த படம் சொல்லுகிற செய்தி தமிழ் சமூகத்திற்கு மிக மிக முக்கியமான அரசியலை சொல்லுகிறது. அந்த அரசியல் தேவையான அரசியல் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமாள் வாத்தியார் விஜய் சேதுபதியுடைய நடிப்பு என்பது மிக உயிரோட்டமாக நடிச்சிருக்கிறாரு. எல்லாருமே அவங்களுடைய கேரக்டரில், இப்போ உதாரணமாக வில்லனான்னு வரப்படுற காவல்துறையில் நடிச்சிருக்கவங்களாம் நடிப்பில் எல்லாருமே அந்த அளவுக்கு வெற்றிமாறன் வேலை வாங்கியிருக்காரு. டயலாக்ஸ் இருக்குதுங்களா, அதுதான் ரொம்ப, அதாவது இந்த அரசியலை புரிந்து